இப்ப பாக்குற இடம் தான் முருதேஸ்வர் டெம்பிள். இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணாதோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி முருதேஸ்வர் ரீச் ஆகலாம் பாத்தீங்கன்னா, எங்க இருந்தாலும் பெங்களூர் சென்ட்ரலுக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. பெங்களூர் சென்ட்ரல்ல இருந்து முருதேஸ்வருக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. முருதேஸ்வர் ரீச் ஆனோட வெளியில இருந்து ஆட்டோ இருக்கும். ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்பாங்க. நீங்க பெங்களூரோ இல்ல கோகர்னாவோ போற மாதிரி இருந்தா இந்த இடத்த மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு. இப்ப நீங்க பாக்குற சிவா ஸ்டாச்சு தான் பாத்தீங்கன்னா ஏசியாலே செகண்ட் லார்ஜஸ்ட், கிட்டத்தட்ட 123 அடி. அதுவும் இல்லாம இந்த கோபுரமும் பாத்தீங்கன்னா 237 அடி. கோபுரத்துக்கு மேல போறதுக்கு குழந்தைங்களுக்கு 10 ரூபாவும் பெரியவங்களுக்கு 20 ரூபா. 18வது ஃப்ளோர்ல இருந்து அந்த வியூவை பாக்குற அழகு இருக்கு பாருங்க. சுத்தி கடல், நடுவுல சிவன் ஸ்டாச்சு, கம்பீரமா பயங்கரமா இருந்தது பாக்குறதுக்கு. எப்பயும் இன்ஸ்டா ரீல்ஸ்லயோ இல்ல போட்டோலயோ இந்த இடத்த தான் பாத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது உண்மையாலே இந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் மனசுக்கும் நிறைவாகவும் இருந்தது. காலையில 6 மணில இருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். திருப்பி 3 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அதுவும் இல்லாம மதியானம் 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்னப்பிரசாதம் ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு இந்த இடத்தை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் இந்தியா ட்ரிப்போட அடுத்த வீடியோ பங்கமா இருக்கும். போய் நண்பா.